ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஆனா யாக்கோப் but Jacob and his family. படிப்பாங்க. I gave Jacob and Esau. அப்புறம் ஏசா I assigned the hill country to Esau, but Jacob and family went to Egypt சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? யாக்கோபோட குடும்பம் வந்து எகிப்து போயிட்டாங்க. எப்படின்னா அந்த ஸ்டோரி நான் சொல்றேன். இது ஓவரால் ஸ்டோரியை வந்து ஜஸ்டா சொல்லிட்டாங்க. அப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்தாங்க. ஊர்ல இருந்து அந்த ஆரான் தேசத்துக்கு வந்து வராங்க. அவங்க தேராகு, இதான் ஆப்ரஹாமோட அப்பா தேராகு சொல்லி பாக்குறோம். அப்புறம் நாகோர் சொல்றவர் வந்து கூட பிறந்தவர், ஃபாதர் ஆஃப் ஆப்ரஹாம் நோஹர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தேராகு. சோ இவங்க வந்து ரிவர், தமிழ்ல பாத்தீங்கன்னா நதி சொல்லி போட்டிருக்கோம். அந்த நதி சொல்றதுதான் யூப்ரட்டிஸ் நதி. ஓகேவா? இங்க இருக்கிற நதி இதுதான் யூப்ரட்டிஸ் ரிவர். இங்க இருந்து ஃப்ளோ வரும். டைக்ரிஸ் வந்து இங்க இருக்கு. இங்கதான் வந்து சிவிலைசேஷன் ஆரம்பிச்சு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப இது ஆர்கியாலஜிக்கல் படி. அதே நேரத்துல இங்கதான் ஆப்ரஹாம் வந்திருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்நிய கடவுள்களை வணங்கினாங்க. ஓகேவா? வர்ஷிப் அதர் காட்ஸ். எப்பயோ இப்போ நம்ம வந்து ஹிந்து, நம்ம 3-4 தலைமுறை முன்னாடி பார்த்தோம்னா நம்மளும் வந்து எல்லைச்சாமி, கருப்புச்சாமி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுதான் நம்மளும் வணங்கியிருப்போம் சொல்லி பார்க்குறோம். ஆனா அதுல இருந்து என்ன பண்ணாருன்னா காட் வந்து அவரை வெளிப்படுத்தினா சொல்லி பார்க்குறோம். அவர் தேடி வந்து ஆப்ரஹாமை சூஸ் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். கூப்பிட்டு நான் நீ பெரிய ஜாதி இருக்கிறேன், என்னை தெரிஞ்சுக்கோ சொல்லி சொல்றாரு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஜெனிசிஸ் 12. அது மட்டும் படிச்சு டக்குன்னு இங்க ஒன்னொன்னு இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா the Lord God said to Abraham, அப்ப வந்து ஆப்ராம் தான் ஒரு பேரு. 12:1 இருந்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஓகேவா? சோ ஆசீர்வதிக்கிறா சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல என்னதுன்னா உன் தகப்பின் வீட்டை நீ விட்டு வா சொல்லி சொல்றாங்க. 4ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தார். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவத்தரிக்க ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஓகேவா? அங்க இருந்து என்ன அங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஆரான்ல இருந்து கானானுக்கு வந்துட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஆரான்ல சம்பாதிச்ச எல்லா ஆட்களையும் சரி பொருட்களையும் சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கானானுக்கு வந்துட்டாங்க தேவன் அழைச்சதுனால. சோ இங்கதான் தேவன் வந்து என்ன பண்றாருன்னா அவர் கூட பேசிட்டு இருக்காரு. லோத்து வந்து இங்கிருந்து பிரிஞ்சு என்ன பண்ணுவாருன்னா சோதோம் குமாருக்கு போயிடுவார் சொல்லி பாக்குறோம். அப்புறம் லோத்து ஒரு வாட்டி வந்து வேற ஒரு அசிரிய ராஜா வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ லோத்தை காப்பாத்துறதுக்காக ஆப்ரஹாமும் அப்புறம் சீதோன் நாட்டு ஆளும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் காப்பாத்திட்டு வருவாங்க. சோ அந்த எல்லா நிகழ்வும் இங்கதான் நடக்கும். ஓகேவா? சுற்றி அப்புறம் என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இங்க எகிப்துல போவாரு. அந்த ஹிஸ்டரியா நீங்க படிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டீட்டெயிலா போயிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா ஆப்ரஹாம் கிட்ட சொல்லுவாரு, உனக்கு ஒரு 99 வயசு ஆகும்போது ஒன்னும் பிறக்காது, குழந்தை பிறக்காது. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணாம வந்து ஆப்ரஹாமோட மனைவி ஆகிய சாரால் வந்து ஆரால கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது மூலமா இஸ்மாயில் பிறப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனா அவங்க வாரிசு கிடையாது. நான் உனக்கு வாரிசு சொன்னது வந்து சந்ததியாகிய சாரால் மூலமா பிறப்பாங்க சொன்னது. கரெக்டா சாராலுக்கு வந்து 90 வயசு ஆகும்போது ஆப்ரஹாம் 100 வயசு ஆகும்போது ஒரு குழந்தை பிறக்குது சொல்லி பாக்குறோம். அதுதான் ஐசக் சொல்லி பாக்குறோம். ஐசக்ல இருந்து ஐசக் வந்து 2 பசங்க பிறக்குறாங்க. அது யாருன்னா ஜேக்கப், ஏசா சொல்லி பாக்குறோம்.
அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா ஜேக்கப் தான் காட் சூஸ் பண்றாரு. ஜேக்கப்போட பேர் தான் இஸ்ரேல் சொல்லி மாத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சுங்களா? இப்போ வந்து நாங்க நெக்ஸ்ட் என்னதுன்னா, காட் ஏற்கனவே ஆபிரகாம் என்ன சொல்லுவாருன்னா, உன் சந்ததி வந்து எகிப்துல வந்து அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? 400 வருஷம் வந்து அடிமையா இருப்பாங்க சொல்லி எகிப்துன்னு சொல்ல மாட்டாரு. 400 வருஷம் கிட்ட அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 400 வருஷம் கிட்ட வந்து ஆஹ் இவங்க ஜேக்கப்போட சந்ததி எல்லாமே வந்து அடிமையாயிடுவாங்க. எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, யாக்கோபு அஹ் அஹ் ஜேக்கப்போட பையன் வந்து ஜோசப் ஒருத்தர் இருப்பாரு. அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். யாருக்குன்னா யாக்கோபுக்கு. ஏன் பிடிக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து அவருக்கு பிடிச்ச மனைவியாகிய ரேச்சலோட பையன். ஓகேவா? அதனால ஆனா வந்து எல்லாருக்கும் அவனுக்கு வந்து தனியா ட்ரெஸ் கொடுப்பாங்க. தனியா ட்ரெஸ் செஞ்சு கொடுப்பாரு. சூப்பரான ட்ரெஸ் கொடுக்கும்போது எல்லாருக்கும் மத்த 11 பேருக்கும் என்ன இருக்கும்? பொறாமையா இருக்கும். 11 பேர் சொல்றது நான் என்ன சொல்றேன்னா, யாருன்னா இந்த மிச்ச 11 பேர். ஓகே. யோசப் பார்த்து பொறாமையா இருக்கும். சாரி 10 பேர். பெஞ்சமின் பிறக்கல. பெஞ்சமினும் வந்து பாத்தீங்கன்னா ரேச்சல் பிறந்தவங்க தான். சோ மிச்ச 10 பேருக்கு வந்து பொறாமையா இருக்கும். ஓகேவா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து எகிப்துல இருக்கவங்களுக்கு வித்துருவாங்க சொல்லி பாக்குறோம். வித்த உடனே எகிப்துல போய் அடிமையா இருப்பாரு. அதுல இருந்து தெரியும். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு பெரிய பவர்ஃபுல்லான பொசிஷன் போயிடுவார் சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க கானான் ஏரியா எல்லா ஏரியாலும் பஞ்சம் இருக்கும். அந்த பஞ்சத்துக்காக வந்து எல்லாரும் இங்க வருவாங்க. அப்போ வந்து இவர் தான் அவரோட சகோதரன் சொல்லி காமிச்சிருவாரு. காமிச்ச உடனே எல்லாரும் அந்த பாரவ என்ன சொல்லுவாருன்னா, நீங்க இங்க வந்து தங்குங்க, நான் உங்களுக்கு வந்து நல்ல இடத்த கொடுக்குறேன் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் வருஷம் ஆகும். வருஷம் ஆன உடனே இந்த பாறை வந்து அதுக்கப்புறம் வர பாறைகள் நிறைய பாறை வந்து மாறிட்டே இருக்கும்போது மறந்துடுவாங்க. ஏன்னா 400 வருஷம் இல்ல, மறந்துடுவாங்க சொல்லி பாக்குறோம். அப்போ பயங்கரமா என்னதான் நம்ம நாட்டுல வேற ஏதோ ஒரு குடி இருக்கு சொல்லிட்டு அவங்கள அடிமைப்படுத்துற மாதிரி பயங்கரமா கட்டுமானத்துக்கும் இதுக்கும் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மோசே வந்து என்ன பண்ணுவாருன்னா பிறப்பாரு. ஆனா அந்த சைல்டு வந்து அந்த டைம்ல வந்து இவங்க ஆக்சுவலா இஸ்ரேலுக்கு வந்து ஆட்கள் நிறைய பேர் பறந்துட்டே இருக்கிறதுனால, பயங்கர அதிகமா பெருக்கம் இருக்கிறதுனால, ஏகப்பட்ட பேர் பிறக்கிறதுனால, அப்ப ராஜாவோட கட்டளை, பாரோவோட கட்டளை என்னதுன்னா, அந்த யாராவது சன் பிறந்தாங்கன்னா அவங்களை சாவடிச்சிடணும் சொல்றதா அந்த டைம்ல இருந்த ஒரு கட்டளையா கொடுத்திருந்தாரு. அப்படி சாவடிக்கும் போது வந்து இவங்க அம்மாக்கு வந்து சாவடிக்கணும் விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க மிலிட்ரி மென்ஸ் இல்லைன்னா வந்து அங்க இருக்கிற ஆட்கள் வந்து சாவடிச்சிருவாங்க இந்த குழந்தைய. ஆம்பளை குழந்தை பிறந்ததுன்னா. ஏன்னா பயங்கர பெருக்கம் அதிகமா இருக்கிறதுனால, குழந்தை பெருக்கம் அதிகமா இருக்கிறதுனால. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து சீக்கிரட்டா ஒரு இதுல ஒரு என்னது பாஸ்கெட்ல வந்து போட்ட நெயில் நதியில வந்து அனுப்பிச்சிருவாங்க. அந்த நெயில் நதி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டைரக்டா பாரோவோட வீட்டுக்கே போயிடும். ஓகே, அது தெரியுமா? இல்ல. சரி, ஓகே. அதான் பாரோ வீட்டுக்கு போயிடும். அங்க போன உடனே அந்த பாரோவோட டாக்டர் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து யூத மக்களோட குழந்தை. ஓகே, இஸ்ரேல் மக்களோட குழந்தை சொல்லி தெரிஞ்சிடும். ஆனாலும் வந்து அவங்க குழந்தை மாதிரியே வந்து வளர்ப்பாங்க சொல்லி பார்க்குறோம் அவங்களுடைய கொடியை. அப்போ எல்லா நாலேஜும் எல்லா எகிப்துல இருக்கிற எல்லா பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து கொடுத்து சூப்பரா வளருவான் பாரோல. அந்த 40 வருஷம் வரைக்கும் என்னதுன்னா அந்த பாரோவோட வீட்டுல வளருவார் சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு டைம்ல வந்து அங்க இஸ்ரேல் மக்கள் பசங்க ஆளுங்களையே அங்க இஸ்ரேல் ஆளுங்களை வந்து எகிப்து ஆள் வந்து அடிப்பான். அவனை அடிச்சவனை வந்து மோஸ்ட்லி சாவடிச்சுவாரு. எப்படி ஏன் ஆட்கள் நீங்க அடிப்ப சொல்லிட்டு எகிப்து ஆள் சாவடிச்ச உடனே அதை மறைமுகமா அந்த கொலையை வந்து மறைச்சிடுவாங்க சொல்லி பார்க்குறோம். மறைச்சிடுவான் யாருன்னா மோஸ்ட்லி மறைச்சிடுவாரு. அடுத்த வாட்டி வந்து இதே மாதிரி 2 அந்த இஸ்ரேல் ஆளுங்களுக்கு சண்டை நடக்கும்போது அவங்கள ஏன் சண்டை போடுறீங்க, நீங்களா சகோதரர்லவா சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வந்து அப்போ நீ அவங்கள அடிச்ச மாதிரி என்னையும் சாவடிச்சுட்டு நீ இது பண்ண போறியா சொல்லி சொன்ன உடனே தெரிஞ்சிடும் இவருக்கு. அங்க இருக்க ஆட்களுக்கு தெரிஞ்ச உடனே ஐயோ பாரவம் வந்து தெரிஞ்சிருப்போது சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி மீதியான தேசத்துக்கு வந்து ஓடிடுவார் சொல்லி பார்க்குறோம். மீதியான தேசம் சொல்றது வந்து மோசஸ் சோ இதுதான் மீதியான தேசம். இப்ப இருக்கிற மெக்கா மெதினா இருக்குல்ல, அதுதான் மெக்கா மெதினா இங்கதான் இருக்கு அரேபியால. ஓகே, அதான் மீதியான தேசம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அங்க எஸ்கேப் ஆகி அங்க ஓடிடுவார் சொல்லி பார்க்குறோம். அங்கதான் வந்து 40 வருஷம் கிட்ட இருப்பாரு அங்க. ஓகேவா? இங்கதான் வந்து சீனாய் மலை இருக்கு.
ஓகே. அப்போ 40 வருஷம் கிட்ட இருக்கும்போது 80 வயசு கிட்ட ஆயிடுச்சு அவருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அங்க கல்யாணம் பண்ணிப்பாரு, மீதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு, எல்லாம் அங்கேயே இருப்பாங்க. அப்போ அங்க சீனாய் மலையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதான் அந்த பர்வதத்துல வந்து ஏதோ ஒரு புஷ்ல வந்து அக்னி எரியிற மாதிரி இருக்கும். அந்த அக்னி எரியறத வந்து பார்க்கும்போது என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு, அது எரியாம இருக்கு சொல்லும்போது தான் அங்க இருந்து அந்த கர்த்தருடைய தூதன் வந்து பேசுவார் சொல்லி பார்க்குறோம். நான் தான் சொல்லிட்டு எகிப்துல இருந்து என் மக்களை வெளில கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லுவாரு. அதே போல போய் அந்த 10 வாதைகள் மூலமா உள்ள இருந்து வெளில கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களை வந்து கானான் கொண்டு போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து கூட்டம் பயங்கர அதிக லட்சக்கணக்கான மக்கள் ஆயிடுவாங்க. அந்த செங்கடல் கடந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வனாந்தரத்துல வராங்க சொல்லி போகிறோம். நிறைய பேர் அவிசுவாசத்துல நிறைய பேர் இறந்துருவாங்க. ஆனா 20 வயசு கீழே இருக்கிறவங்க மட்டும் இல்லாம யோசுவா காலேப் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கானான்குள்ள என்டர் ஆவாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் வராது. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா யோசேப்போட 2 பசங்க இருக்காங்க பாத்தீங்களா? யாருன்னா யோசேப்புக்கு வந்து 2 பசங்க இருக்காங்களா? இப்ராஹிம், மனசி. ஓகே, யோசேப்போட பேரை தூக்கிட்டு அவங்க 2 பேரும் வந்துருவாங்க உள்ள. ஓகே, நீ எனக்கு வந்து இது பண்ண இந்த உன் சகோதரர்கள் எல்லாத்தையும் நீ காப்பாத்தணும்னால உன் பசங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கோத்திரமா ஆயிடுவாங்க சொல்லி சொல்லுவாரு யாக்கோபு. அந்த வகையில அவங்க கோத்திரம் ஆயிடுவாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது இந்த பெஞ்சமின் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெஞ்சமின் யூதா. ஓகேவா? பெஞ்சமின் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டேலண்டடான ஆட்கள் அதுல இருக்கவங்க. அவங்க லெஃப்ட் ஹேண்ட்லயும் சண்டை போடுவாங்க, ரைட் ஹேண்ட்லயும் சண்டை போடுவாங்க அவங்க. அதனால அவங்க கிட்ட சண்டை போட்டு வின் பண்ண முடியாது டைரக்டா போய் யாராலுமே. ஸோ அந்த ஹிஸ்டரியில நம்ம பார்ப்போம். என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்றேன் நான். இங்க வந்து யூதா மேப்ஸ் கானான்குள்ள என்டர் ஆயிடுறாங்களா? 12 tribes ஆஃப் இஸ்ரேல் மேப். அவங்களுக்கு லேண்ட் பிரிச்சு கொடுத்துட்றாங்க சொல்லி பார்க்குறோம். அந்த லேண்டை பிரிச்சு கொடுக்கறது தான் இது. ஓகே, யூதா வந்து கீழே பிடிச்சிப்பாங்க. சிமியோனிங்க, ரூபனிங்க, காத்து, அந்த மாதிரி மனாசே பார்த்தீங்களா? யோசேப்போட பையன். ஓகே, இப்ராஹிம் சொல்றது யோசேப்போட பையன். இவங்க 2 பேர் டானு, பெஞ்சமின், அசர், நத்தலின், ஜெபுலன், இசக்கார். ஒரே ஒரு ட்ரைப் மட்டும் மிஸ் ஆகுது. எது? லேவி. கரெக்ட். லேவி இங்க கிடையாது. ஏன் லேவி கிடையாது? ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கூடாரம் இல்ல, ஆசரிப்பு கூடாரம் தான். அவங்க தேவனுக்கு என்று ஊழியம் பண்றவங்க சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா மோசே டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இஸ்ரேல் மக்கள் வந்து தப்பு செய்யும் போது யார் என் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லும் போது லேவியர்கள் தான் எஞ்சி நின்று வந்து யாரெல்லாம் வந்து தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து இது பண்ணுவாங்க. பிலேயம் அந்த ஸ்டோரி வரும், அதை நீங்க படிக்கவே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பிலேயம் ஸ்டோரி. அதுல நிறைய பேர் செத்து போயிடுவாங்க இஸ்ரேல் பாதையில. சோ அதுக்கு கூட நின்னவங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா லேவியர்கள் தான் நிற்பாங்க. ஓகே, அதனால அவங்களுக்கு வந்து தேவனுக்கு என்று சூஸ் பண்ணப்பட்ட மக்கள் ஆயிடுவாங்க சொல்லி பாக்குறோம். ஓவராலா அப்ப யோசேப்பு காலேப்பும் லேவி இதுவா? இல்ல அவங்க லேவி கிடையாது. யோசுவா வந்து எப்ராஹிம் ட்ரைபு நினைக்கிறேன். எப்ராஹிமா பெஞ்சமினா தெரியல. ஆனா காலேப் வந்து யூதா ட்ரைபு. காலேப் வந்து யூதா ட்ரைபு. ஓகே, சோ இவர்தான் பிளான் பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? நப்தலின்னு அசேர் சொல்ற 12 கோத்திரம். இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்து ஜட்ஜஸ் கொடுத்தாரு காடு. ஜட்ஜஸ்னா நியாயாதிபதிகள். இப்ப எப்படி மோசே ஒரு ஜட்ஜா இருந்தாரோ அதே போல ஜோஷுவா இருந்தாரு. ஜோஷுவாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்சன் வருவாரு. நிறைய பேர் வருவாங்க. சாம்சன் ஒருத்தர், இல்ல தானியல் எல்லாம் கிடையாது. தெபோரா வருவாங்க. ஒத்தானியல் உங்களுக்கு பேர்லாம் அதுல தெரியாது, தெரிஞ்ச பேரா சொல்ற ஆள் தான். ஓகே, கிதியோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் தான் என்ன சொல்லுவாருன்னா மீதியான மக்கள் கிட்ட இருந்து காப்பாத்துவாரு. ஓகே, ஒருத்தர் வந்து பெலிஸ்தியர் கிட்ட இருந்து காப்பாத்து. பெலிஸ்தியர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து எல்லாருமே பிடிப்பாங்க சொல்லி பிடிச்சி ஆளுகை செய்வாங்க. அப்ப அவங்க கிட்ட காப்பாத்துறதுக்கு யார் வந்தாருன்னா சாம்சன் வருவார் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்புறம் மொஹாபியர் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு வந்து இன்னொருத்தர் வருவாரு. அமலேக்கியர் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு ஜட்ஜி வருவாங்க. ஆனா ஒருத்தரும் ஒரு ஜட்ஜி வந்து ஜட்ஜஸ்னா என்னதுன்னா ஜோஷுவா மாதிரி ஒரு ஃபுல் நாட்டை வந்து நியாய தீர்க்கிறதுக்கு வந்து அவர்கிட்ட தான் வந்து வருவாங்க சொல்லி பாக்குறோம். மோச கிட்ட வந்தாங்களா அந்த மாதிரி. ஓகே, ஒரு ஜட்ஜ் மாதிரி இருந்தாங்க சொல்லி பாக்குறோம். கடைசியா இருந்த ஜட்ஜ் யார் சொல்லி பாத்தீங்கன்னா சாமுவேல் சொல்ற ஜட்ஜ். அவர் தான் கடைசியா இருந்த ஜட்ஜா இருந்தாரு சொல்லி பாக்குறோம்.
அவர் இருக்க டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. ரெஸ்ட்லெஸ்னா அவங்களால முடியாது. ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, சாமுவேல் நினைப்பாரு, என்னைய வந்து அவங்க ராஜாவா இருக்க வேணாம்னு நினைக்கிறாங்க சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. ஆக்சுவலா நீ நினைக்கலப்பா, அவங்க என்னைய தான் நான் தான் அவங்களோட ராஜாவா இருக்கிறேன். அதுதான் வேணாம் சொல்றாங்க மக்களு. அதனால நீ அவங்க கேட்கறதே பண்ணிட்டு சொல்லிட்டு தான் காட் என்ன பண்ணுவாருன்னா, இங்க அவங்க மத்தியில பெஸ்டான கோத்திரம் எதுன்னா பெஞ்சமின் கோத்திரம். பயங்கரம் வாரியர் கோத்திரம் அவங்க. அதுல இருந்து ஒரு பயங்கர ஹைட் டாலான பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணுவாங்க சொல்லி பார்க்குறோம். அதான் சவுல். ஓகேவா? அவர்தான். ஆனா சவுல் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபுல்லா பலம் இருக்கும், பயங்கரமான டேலண்டடு, பயங்கரமான பராக்கிரமசாலி சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது அவருடைய எபிலிட்டியில மேல ரொம்ப இது இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஸோ அவரு தேவரோட வார்த்தை கீழ்ப்படியாதபடிக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய இடத்துல வந்து தேவன் சொன்னதுக்கெல்லாம் மீறுவார் சொல்லி பார்க்குறோம். அப்போ என்னடா இவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா சொல்லிட்டு காட் என்ன பண்ணுவாருன்னா, சரி நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன் சொல்லிட்டு தாவீதை வந்து சூஸ் பண்ணுவார் சொல்லி பார்க்குறோம். ஓகே. அதான் தாவீது வந்து உள்ள வர தாவீது வந்து யூதா கோத்திரம். ஓகே. அதுக்கப்புறம் தாவீதோட வம்சம் உள்ள என்டர் ஆகுது சொல்லி பார்க்குறோம். அதுல இருந்து அப்படியே ஒரு ராஜாவா வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சாலமன் வராரு. சாலமன் வந்து தப்பு செஞ்சிருவாரு. என்ன தப்பு செய்வாருன்னா, நிறைய மனவாட்டி இருப்பாங்க. அவங்க அதுபடி என்ன பண்ணுவாருன்னா, வேற ஒரு கடவுள்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்துருவார் சொல்லி பார்க்குறோம். சாலமன் டைம்ல தான். அதுக்கப்புறம் தான் வந்து ராஜ்யமே 2ஆ பிரிஞ்சிடும். ஓகே. பிரிஞ்சுட்டு இங்க ஃபுல்லா வந்து அந்நிய கடல்கள் வணங்குற ராஜ்யமே மாறிடுறாங்க ஃபுல்லாவே. ஓகே. ஃபுல்லா பால் சொல்றதும், அதுக்கப்புறம் நிறைய எக்ரோன் சொல்ற நிறைய அந்நிய கடவுள்களை, புரஜாதி கடவுள்களை வணங்குற ஒரு தேசமா இஸ்ரேல் மாறிடும். இந்த 10 கோத்திரம். இதுல வந்து 2 கோத்திரம் என்னதுன்னா பெஞ்சமின் அப்புறம் யூதா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு கோத்திரமா, இவங்க மட்டும் காடை வணங்குறவங்களா இருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? யாவை காடை. ஸோ இதுல இருந்தா வந்து கடைசியா செதேக்கியா வராரு. செதேக்கியோட வந்து அவர் இது முடியுது. ஓகே. இந்த ராஜ்யம் வந்து எப்ப முடியுது சொல்லி பாத்தீங்கன்னா 722 வந்து இஸ்ரேல் வந்து கிங்டம் வந்து ஃபாலோ ஆகுது. அதோட இஸ்ரேலே இல்ல. யார் வீழ்த்தினது சொல்லி பாத்தீங்கன்னா அசிரியால வந்து யார் வீழ்த்தினது சொல்லி பாத்தீங்கன்னா 722 BC fall of Israel. Siege started by Sennheiser 5 சொல்லி போகிறோம். இது யாருன்னா அசிரியா ஓட ராஜா. ஓகே. ஃபைனலி டேக்கன் பை சர்கோன். சர்கோனுக்கு அப்புறம் தான் வந்து இவர் பையன் தான் வந்து செனகரிப் வருவாரு. அவர் தான் வந்து இஸ்ரேல வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க செனகரிப்ப. செனகரிப் தான் வந்து எருசலேமை வந்து காலி பண்றதுக்காக வருவாங்க. ஆனா எசேக்கியா வந்து ப்ரே பண்ணுவாரு. ப்ரே பண்ணி இஸ்ரேல் மக்களை வந்து காப்பாத்திடுவார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. தேவன் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு தூதன் அனுப்புவாரு. அமிச்சு 1,85,000 பேர் காலி ஆயிடுவாங்க. காலி ஆயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுவாங்க சொல்லி பார்க்கிறோம். அந்த இன்சிடென்ட்லாம் வந்து அதுக்கப்புறம் நடக்கிறது. ஆனாலும் வந்து இஸ்ரேல் மக்கள் பண்ண தப்பு மாதிரி தான் கடைசியில வந்து என்ன ஆயிடும்னா யூதாவும் வந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு ராஜா மனாசே அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தப்பு பண்றதுனால அநேக கடவுள்கள் திருப்பி கொண்டு வந்துருவாங்க சொல்லி பார்க்குறோம். அப்ப என்ன ஆகும்னா காட் திருப்பி வைப் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் மீதியான மக்களை மட்டும் வச்சிருப்பாரு சொல்லி பார்க்குறோம். ஸோ என்னதுன்னா வந்து இப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப கரெக்ட் ஆகிறவங்களோ அவங்கள வைப் அவுட் பண்ணிட்டு வெறும் கொஞ்சம் யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ அவங்கள மட்டும். இது ஆரம்பத்துல இருந்தே நடக்கும் அந்த விஷயம். எதுனா ஃபர்ஸ்ட் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துல அழைச்சி வெறும் அதோட பர்ஃபெக்டான பர்ஃபெக்ட் கிடையாது, ஓரளவுக்கு ரைச்சஸா இருந்தா நோவும் ஃபேமிலி மட்டும் எடுக்கிறாரு. லோத்து அங்க பாத்தீங்கன்னா ஏதோ சோதம் குமார் அழைச்சிட்டு அங்க இருக்க லோத்து அவங்க ஃபேமிலி மாதிரி. அந்த மாதிரி இஸ்ரேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு செய்யும்போது 7,000 பேர் மட்டும் நான் வச்சிருக்கேன் சொல்லி சொல்லுவாரு ஒரு டைம்ல செப்பரேட்டா. அவங்கள மட்டும் பாத்துக்கிறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா பைபிள்ல நீங்க நிறைய இடத்துல படிச்சீங்கன்னா ரெமனட் இருக்கும். ரெமனட் மீதியானவர்கள். மீதியானவர்கள் சரி வரும். நடுவுல இருக்க ஏ போட்டனா
ரெமனன்ட். ஸோ எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெமனன்ட் வர்றது வந்து மீதியான மக்கள். நான் வச்சிருப்பேன், மீதியான மக்கள் வச்சிருப்பேன் சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா யாரை குறிக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா மற்ற துன்மார்க்கரை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெறும் மீதியானவங்க வைப்பாங்க. அந்த மீதியானவங்க என்ன ஆகுங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்களும் துன்மார்க்கர் ஆயிடுவாங்க. அதுல யாரெல்லாம் மீதியா ரைச்சஸா இருக்காங்களோ அவங்களும் வச்சிருப்பாரு. அது திருப்பியும் கரெக்ட் ஆயிட்டு எப்படி நோவால இருந்து தான் என்னாச்சு, ஃபுல் ஃபேமிலி வந்துச்சு, கரெக்டா ஆச்சு. திருப்பியும் அதுலயே கொஞ்சம் மீதியான இருக்காங்க. அந்த மாதிரிதான் நடந்துட்டே இருக்கும். ஓகேவா? அதனாலதான் இப்ப கூட பாத்தீங்கன்னா சபை அந்த சர்ச் இது கிளாஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ரெமனன்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க படிக்கும் போதே ரெமனன்ட் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரைச்சஸ் பீப்புளை வந்து காட் சூஸ் பண்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க படிக்கும்போது, ஓவராலா பைபிள் படிக்கும்போது. ஓகே சரி, இதான் ஓவரால் ஸ்டோரிப்பா. ஓரளவுக்கு கான்டெக்ட் புரியுதுல? புரியுது. சரி, ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். எதுனா பெஞ்சமின் பத்தி மட்டும் சொல்லிடுறேன். பெஞ்சமின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வாட்டி வந்து ட்ரைப்ஸ் இந்த ட்ரைப் வந்து எங்க இருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரி நடுவில் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பேர் தான் அந்த பெஞ்சமின் ட்ரைபு. ஆனா என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா லேவியர்கள் வந்து ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து டவுன்ல இருப்பாங்க. ஓகேவா? சின்னகாக்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆலயம் சொல்றது வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? சின்னகாக்ஸ் சொல்றது வந்து என்னதுன்னா இப்போ சர்ச் வந்து ஏகப்பட்ட இடத்துல இருக்கும். ஆனா பிரைமரி பெரிய சர்ச் சொல்றது எல்லாத்துக்கும் சர்ச் சொல்றது ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் இருக்கும். அது மாதிரி அங்கதான் வந்து டேபர்னக்கல், அங்கதான் வந்து ஹோலி மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இருக்கும். மிச்ச இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன உட்காந்து போய் படிப்பாங்க. ஓகே, நிறைய பேர் எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு வர முடியாது, ஒரு அந்த சர்ச்சுக்கு வர முடியாது. அதனால அந்தந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சினகாக்ஸ் மாதிரி இருக்கும். சினகாக்ஸ்னா ஜெப கூடுகை நடக்கிற ஒரு இடம் சொல்லி பார்க்குறோம். ஒரு ஹால் மாதிரி ஓகே வச்சிருப்பாங்க மீட் பண்றதுக்கு அந்தந்த ஏரியால. ஸோ அப்போ வந்து அதை இன்சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய லேவிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருந்து மக்களை கைட் பண்றதுக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அலோகேட் பண்ணியிருப்பாங்க லேவி கோத்திரத்தை. ஓகே, வெறும் இஸ்லாமியர் மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி லேவி ஃபேமிலி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு டிராவல் பண்றதுக்கு போகும்போது பெஞ்சமின் கோத்திரத்து இடத்துல வந்து வருவாங்க. அங்க வந்து தங்கறதுக்கு வந்து ஒரு ஹால்ல வந்து ஒரு மண்டபத்துல வந்து தங்குவாங்க. தங்கும் அங்க இருக்கிற ஆட்கள் வந்து அந்த பெஞ்சமின் கோத்திரத்துல இருக்கவங்க வந்து தப்பா அந்த லேடி கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. யாருன்னா லேவியோட ஒய்ஃப் கிட்ட ஓகே பிஹேவ் பண்ணி சாவடிச்சிருவாங்க. ஓகேவா? சாவடிச்ச உடனே இவருக்கு வந்து லேவிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும், ரொம்ப கஷ்டமாயிட்டு நியாயம் கேட்கறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா அவங்க ஒய்ஃபோட பாடியை வந்து எல்லா இதுக்கும் அனுப்பிச்சிடுவாரு, எல்லா கொத்தத்துக்கும் அனுப்பிச்சிடுவாரு. அனுப்பிச்ச உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க, என்ன நடந்தது சொல்லிட்டு. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, வந்து கேட்கும்போது இந்த மாதிரி பெஞ்சமின் கோத்தர்த்தார் வந்து கிபியோன் ஓகே இவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுடைய லேடியை வந்து இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நியாயம் கேளுங்க அவங்க கிட்ட சொல்லி கேட்பாங்க. அப்போ இங்க எல்லா மற்ற 11 கோத்திரமும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிபியோனர்களை கூப்பிடுங்க, யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஓகே, இது வந்து பாடமா இருக்கட்டும் எல்லாருக்கும் சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுவாங்க. கிபியோன்ல யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்களை மட்டும் கூப்பிடுங்க சொல்லிட்டு. நான் பெஞ்சமின் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்களாம் அனுப்ப மாட்டோம், என்னால முடியாது சொல்லிடுவாங்க டைரக்டா. அப்படி முடியாதுன்னா நாங்க சண்டை போட்டு உங்க சண்டை போட்டு வீழ்த்துறது தான் எங்களோட இது போய் சொல்லுவாங்க. நீங்க சண்டை போடணும்னா போடுங்க, வாங்க போட்டுக்கலாம், ஒண்ணுக்கு ஓட்டி நிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த பெஞ்சமின் கோத்திரமா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்பாங்க. ஓகே, கிபியோனைட்ஸ்க்கு. அப்போ ஒட்டுமொத்தமா இஸ்ரேல 11 கோத்திரமும் என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு சண்டை போடும் பெஞ்சமினுக்கு. ஓகே, சண்டை போடும்போது இஸ்ரேல் 11 கோத்திரமும் வந்து செம்மையா அடி வாங்க, நிறைய பேர் செத்துருவாங்க இஸ்ரேல்ல. பெஞ்சமின் அவ்வளவு பயங்கரமா இருப்பாங்க சண்டையில. ஓகேவா? யாரும் ஒண்ணுமே ஆக மாட்டாங்க, யாருமே வீழ்த்த முடியாது இந்த ஆட்களை. அப்போ காட் என்னதுன்னா ஒரு டாக்டிக்ஸ் சொல்லுவாரு அவங்களை வீழ்த்துறதுக்கு. அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டிருக்கோம் அதுலயே, எப்படி அவங்களை அட்டாக் பண்ணணும் சொல்றதெல்லாம் அதுலயே பிளான் எல்லாம் போட்டிருக்கோம். பிளான் பண்ணி அவங்கள வந்து டிவியேட் பண்ணி ஒரு கூட்டம் வந்து டிவியேட் பண்ணி இன்னொன்று கூட்டம் வந்து அட்டாக் பண்ணி பண்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்கள வீழ்த்துவாங்க. வீழ்த்தினோன்னா ஒட்டுமொத்தமா அங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாத்தையும் நிறைய பேர் சாப்பிச்சிருவாங்க பெஞ்சமின்ல. அப்புறம் கொஞ்சோண்டு பேர் தான் என்ன ஆகும்னா ரிமைனா இருப்பாங்க. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு ட்ரைப் மாதிரி ஆயிடும். ஓகே, ஆட்கள் ரொம்ப குறைவா ஆயிடுவாங்க. எல்லாருனாலையும் வந்து ரொம்ப தூசிக்கப்பட்ட ஒரு ட்ரைப் மாதிரி ஆயிடும், லீஸ்டான ஒரு ட்ரைப் மாதிரி ஆயிடும்.
அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த நிகழ்வுக்கு அப்புறம். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சவுல வந்து சூஸ் பண்ணும்போது நான் கோத்திரத்திலே வந்து ஒண்ணுமில்லாத ட்ரைபு, நான் ஒண்ணுமில்லாத ஒரு ஆளு சொல்லி அவர் சொல்றதுக்கு காரணம் என்னதுன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நடந்த இன்சிடென்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா கல்யாணம் பண்றது கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மேரேஜுக்கு வந்து வேற கோத்திரத்துல இருந்து பெண்களை கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே ஆள் தானே, யோசேப்போட யாக்கோபோட பசங்க தானே. ஆனா யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால இவங்க ட்ரைப் வந்து கொஞ்சம் சுருங்கிட்டே இருக்கும். அப்போ இங்க இருக்கவங்க நாங்க செஞ்ச தப்பு தான், எங்களை மன்னிச்சிடுங்க. ரொம்ப நாள் முன்னாடி எங்களுடைய கோத்திரத்துல இருந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா எங்களுக்கு இப்போ வந்து நாங்க ரொம்ப குறுகிட்டே போறோம், அதனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லும்போது, சரி மேரேஜ்க்காக நாங்க எங்களோட பெண்களை கொடுக்குறோம் சொல்லிட்டு மற்ற ட்ரைப்ல கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நிகழ்வெல்லாம் அதுல இருக்கும். அது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ஜட்ஜஸ் படிச்சீங்கன்னா அதுல வந்து தெரியும். இதெல்லாமே ஜட்ஜஸ்ல இருக்கு. ஓகேவா? சரி, அதனாலதான் பெஞ்சமின் சொல்றேன். அது இது அதனாலதான் காட் என்ன பண்ணாருன்னா, எதுக்காக சவுல சூஸ் பண்ணாருன்னா, அவன் ரொம்ப பராக்கிரமசாலினால சூஸ் பண்ணல. அவன் வந்து ரொம்ப லீஸ்டான ஒரு ட்ரைப். ஓகே, எல்லாரும் புறக்கணிக்கிறப்பட்ட ஒரு ட்ரைபா இருக்கிறதுனால அது சூஸ் பண்ணாரு. ஆனா அவன் வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு ஆள் சொல்லி பாக்குறோம். ஆனா என்ன ஆகும்னா, ரொம்ப மீறிடுவான் நிறைய காரியங்களை. அதனாலதான் காட் வந்து திருப்பி நான் தேடுறேன்னு சொல்லிட்டு தேடுவார். ஓகே, அவ பாத்தீங்கன்னா காட் வந்து ஒரு திட்டம் போடுறாரு, ஆனா அது வந்து மிஸ் ஆகுது. அது திருப்பி ஆல்டர்னேட் பண்றதுக்கு வேற ஒரு இது. எப்படின்னா ஃபுட்பால வந்து ஒருத்தர் பாஸ் பண்றாரு, அவன் பாஸ் பண்ணி இன்னொருத்தர் கரெக்டா பாஸ் பண்ண மாட்டான், மிஸ் பண்ணிடுறான். அப்ப திருப்பி வேற ஒருத்தர் பாஸ் பண்றாங்க. எப்படியாவது அவருக்கு வந்து என்னதுன்னா உலகத்தை ரசிக்கணும். அதுக்கான காரியங்களுக்கு யார் உடந்தையா கூட ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களை யூஸ் பண்ணிட்டு காட் வந்து அந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் ஓவரால் பிக்சர். சரிப்பா, அதான் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட்டும் ஸ்ட்ராட்டஜி அந்த இதெல்லாம். ஓகேவா? ஆக்சுவலா ஜெபின் கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆதியாகமத்துல இருந்து படிக்க தொடங்கியிருக்காரு. இப்ப எங்கப்பா ஜெபின் இருக்கீங்க நீங்க? எக்ஸோடஸ் முடிஞ்சு எக்ஸோடஸ் முடிச்சுட்டு லெவிட்டிகஸ் முடிஞ்சு. ஓகே. நம்பர்ஸ் பாதியில நம்பர்ஸ் முடிய போகுது. ஓகே ஓகே, நம்பர்ஸே முடிய போகுது. ஓகே, பரவாயில்லப்பா. என்ன முடிய போகுது. ஸோ அந்த மாதிரி நீங்க டெய்லியும் ஒரு ரெண்டு இது சாப்டர் மாதிரி படிச்சீங்கன்னா, ஆனா புரிஞ்சு படிச்சீங்கன்னா போதும், அது வந்து கிளியரா இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா இப்போ நான் சொன்ன ஸ்டோரியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 10 பாடத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன இன்சிடென்ட் எங்க நடக்கும் சொல்லி சொல்றது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேவா? எப்ப இருந்தாலும் இந்த ரெக்கார்டிங் கூட இருக்குல்ல, இது நீங்க டக்குனவே பார்த்துக்கணும், உங்களுக்கு தெரியும். ஓகே, சரிப்பா. இப்ப நம்ம நரகம் சொல்ற டாபிக் ஆரம்பிக்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலான கொஸ்டின்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம. ஓகே, ஒரு மனுஷன் வந்து தப்பு செஞ்சா ஹியூமன் பீயிங்ஸ் ஆகிய நம்ம ஓகே அல்டிமேட்டா தர பனிஷ்மெண்ட் என்னது? போட்டு பொரிக்கிறது. இல்ல நான் கேக்குறது வந்து மனுஷன் நம்ம தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை தான். ஓகே, சோ அந்த சாக்குல என்ன குத்துறாங்க அப்ப. சரி, ஓகே ஓகே. ஆக்சுவலா ஆமா. சோ மேக்ஸிமம் தண்டனை வந்து பாத்தீங்கன்னா டெத் தான். சும்மா காமன் கொஸ்டின்ல இருந்து கேக்குறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? அதிகபட்சம் இப்போ 80 இருக்கும். சரி, இந்த 80 வருஷமும் 80 வருஷமும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து தப்பு செய்யறான். ஓகே, அவனை தப்பு செய்யறதுக்காக அவனுக்கு வந்து ஒரு 1000 வருஷம் அவனை வந்து போட்டு அக்னி சட்டியில போயிட்டு வேக வச்சா எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா ரெண்டும்? இல்ல, அது வந்து அவன் அறியாம பண்றது தவறு. அறியாம பண்றான் இல்லைன்னா வந்து தெரிஞ்சு பண்றான் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 1000 வருஷம் வந்து அவனை போட்டு வேக வைக்கிறது வந்து கரெக்டா அக்னி சட்டியில? இல்லைன்னா வந்து அவனை தோலை உரிக்கிறது ஒரு வாட்டியும்? அவன் ஒரு வாட்டி உரிச்சாலே வந்து செத்து போயிடுவான் திருப்பி. ஆனா ஆத்மா சாகாது சொல்றாங்க பாத்தீங்களா சில பேரு. ஓகே, ஆனா ஆத்மா சாகம் சொல்லி நம்ம பாத்துட்டோம் போன கிளாஸ்லயே. சோ இதுதான் வந்து நிறைய பேரோட தாட்டா இருக்கு. என்னன்னா
ஒரு ஆள் வந்து 60 வருஷம் இல்லை 70 வருஷம் செய்யற தப்பு, ஓகே, அதுக்கு வந்து அவங்க 1000 வருஷம் கிடையாது, இட்டர்னிட்டி, ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் என்ன பண்றாங்க, தண்டிக்கப்படுறாங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது நார்மலாவே பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஈக்குவேட் ஆகாது. இது வந்து என்னதுன்னா ரொம்ப கொடுமைக்காரனான ஒரு கொடுமைக்காரர் சொல்லிட்டு ஒரு தேவனை வந்து சித்தரிக்கிறதா அவர்கிட்ட சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? நம்ம வந்து டீட்டெயில்டா நம்ம ஒரு டாபிக் குள்ள போறது கிடையாது. ஓகேவா? அது வந்து மொத்தம் 4 டாபிக் இருக்கு. ஓகே, பழைய ஏற்பாடுல வந்து நரகம் சொல்ற வார்த்தை வந்து என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்க போறோம். அது வந்து ஷியோல் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாடுல. நரகம் சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஷியோல் மட்டும் தான் போட்டுருக்கு சொல்லி பார்க்குறோம் பழைய ஏற்பாடுல. ஷியோல். ஷியோல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் போடுறேன், இது NIV, கேஜிவில போடுறேன். ஓகே, சாம்ஸ் சங்கீதம் 55:15 55:15 மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா ஷியோல் சொல்லி வார்த்தை வருதா? ஏன்னா ஹெல்னு சொல்ற வார்த்தை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். பெயின் ஆஃப் ஹெல், விக்கெட் 9:17 பார்க்கலாம். 9:17 கேஜிவில பாத்தீங்கன்னா the wicked shall turn to hell சொல்லி பார்க்கிறோம். நரகம் போட்டிருக்கப்பாங்க தமிழ் பைபிள்ல. துர்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இங்க பாத்தீங்கன்னா அதே வார்த்தை the wicked will return to Sheol சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஷியோல் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது எபிரேய வார்த்தை, அந்த நரகத்துக்கு. ஓகேவா? சோ இது ஒரு வார்த்தை. ஓகே, இது ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லா. அப்புறம் 2வது டாபிக் பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவான வேர்டு வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல என்னன்னா ஹேடஸ் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சிமிலர் வார்த்தை இதுக்கு. அது ஹேடஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயே பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தல் 20:11 20:13 இல்ல 20:14 அங்க சொல்லப்படுறது பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். இங்க பாதாளம் சொல்லப்பட்டிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நரகம் சொல்லி கோட் பண்ற வேர்டை சொல்லி பாக்குறோம். அது பேர் பாத்தீங்கன்னா ஹேட்ஸ் சொல்லி பாக்குறோம். ஹேட்ஸ். ஓகேவா? ஹேடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேடிஸ் ஒரிஜினலா சொல்றது ஹேடிஸ். ஹேடிஸ். ஓகே, ஹேடிஸ் சொல்லி பாக்குறோம். அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா இது எக்ஸாம்பிள் நம்ம தண்ணி சொல்றோம், இல்லைன்னா வந்து பானி சொல்றோம், இல்லைன்னா வெள்ளம் சொல்றோம் பாத்தீங்களா? அத டிரான்ஸ்லேஷன் தான் ஹேடிஸ் சொல்லி பாக்குறோம். இது கிரீக் தான் நமக்கு. இது கிரீக்கு. ஹீப்ரூஸ்ல வந்து ஷியோல். ஓகே, அதே போல நம்ம வந்து இன்னும் 2 வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. ஓகேவா? நரகம் சொல்ற வார்த்தைக்கு அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கெஹனா டார்டோரு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டார்டோரு பார்க்கலாம். எதுனா
ஆமா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் இல்ல அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் தான் எனக்கு. ஆமா. அதுதான். ஓகே. 2:4. படிப்பு சீக்கிரம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பாவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களை நிறைந்த உலகத்தில் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. போதும் அப்படியே போயிட்டே இருக்கோம். For God did not spare the angels who had sinned, but casted them into hell. சொல்லி போகிறோம். அந்தகாரம் சொல்லி போகிறோம். டீப் ஹெல். ஓகே. இந்த அந்தகாரம் சொல்ற வார்த்தைக்கு தான் பாத்தீங்கன்னா ஹெல்லுன்னு சொல்லி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கு. அந்த வார்த்தை என்னதுன்னா டார்டரு. ஓகே. டார்டரு சொல்றது வந்து என்னதுன்னா டார்க் பிளேஸ். இப்போ எக்ஸாம்பிள் அக்னி எரிஞ்சதுன்னா அங்க வந்து வெளிச்சமா இருக்குமா இல்ல டார்க்கா இருக்குமா? நெருப்பு எரிஞ்சிருந்தா வெளிச்சமா தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்தகார இருள் சொல்லி சொல்றாங்க. டார்க் பிளேஸ். ஓகே. into the chains of darkness சொல்லி பார்க்குறோம். அப்போ இது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒரு டாபிக். 3வது. 4வது பார்த்தீங்கன்னா கெஹேனா சொல்ற ஒரு டாபிக். அது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. அதுக்கு என்னதுன்னா மத்தேயு 5:22 வந்து பார்த்தீங்கன்னா ஹெல் சொல்லி போட்டுருவோம். மேத்யூ 5:22. Fire of hell. Gehenna. இது வந்து கெஹேனா. இது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இடம் எங்கன்னா சவுத் ஆஃப் ஜெருசலேம்ல இருக்கு. இந்த இடத்துக்கு பழைய பேர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வேலி ஆஃப் ஹின்னோம் சொல்லி பாக்குறோம். அதை பத்தி நம்ம தனியா பார்ப்போம். இதுதான் மோஸ்டா வந்து கிரைஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு இந்த வார்த்தை தான் கெஹேனா சொல்லிட்டு. ஓகே. இது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இதான் 4 டாபிக் நம்ம பார்க்க போறது இல்லை. இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்ல வரும்போது என்னதுன்னா நரகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர கொடுமையான தண்டனை சொல்லிட்டு உலகத்திலேயே நம்ம கேள்விப்படுறோம். ஓகேவா? ஹெல் ஃபயர் சொல்லி சும்மா இமேஜ் போட்டாலே நம்மளுக்கு வந்து பயங்கர மோசமான ஒரு நிலைமையை வந்து காமிக்குது. ஓகேவா? ஆட்கள் எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க திருப்பி ஸ்கின் வரும், திருப்பி வந்து ஸ்கின் பர்ன் ஆகும், பயங்கரமா இருக்கும் சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட தாட் வந்து யாருக்கு இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு வந்து இருக்கு. கரெக்டா? அவங்க வந்து இப்படிதான் காடோட தாட் இருக்குமா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காட் வந்து என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. அந்த வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். நாளைக்கு இவர் சாமியில் வரும்போது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எரேமியா 19:5. எரேமியா 19:5. ஆமா 19:5. தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகனபலியாக தகனிக்கும்படி பாகாலின் வேலைகளை கட்டினபடினாலும் இப்படி வர பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை. இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஓகே. என்ன சொல்றாரு? இவைகள் என் இருதயத்தில் நெய்தர் கேம் இன்டு மை மைண்ட். என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லையா? என்னது? இந்த மாதிரி அக்னியில வந்து எரிக்கிறது, தங்கள் குமாரர்களை பர்ன் பண்றது, இந்த மாதிரி யோசனையே கிட்ட இல்லப்பா சொல்லி சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் என்னது? இப்ப நம்ம நரகன்னா என்ன பார்த்தோம்? நரகன்னா வந்து ஒரு ஆளை வந்து எரிச்சு அவன் அழியறது பாக்குறது அப்படியே. ஓகேவா? திருப்பி அவன் அப்படியே இட்டர்னலா ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் அக்னியில எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான், வேதனையில இருந்துட்டே இருக்கான், கத்திக்கிட்டே இருக்கான்.
ஓகே, அக்னியில் எரிஞ்சா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி அவன் வந்து ஆமா கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், ரொம்ப பயங்கர வேதனையில இருக்கான். இதான் வந்து ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க நிறைய பேர், நிறைய ரிலிஜன், ஹிந்துவா இருக்கட்டும், ஹிந்துயிசமா இருக்கட்டும், முஸ்லீம்ஸா இருக்கட்டும், கிறிஸ்டியனிட்டியா இருக்கட்டும், புத்திசமா இருக்கட்டும், எல்லா மதத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா, ஜூதாயிசமா இருக்கட்டும், எல்லா மதத்திலுமே பாத்தீங்கன்னா நரகம் சொல்ற ஒரு அபிப்பிராயம் வந்து இருக்கு. ஓகே, ஒருத்த வந்து வேதனைப்படுறது, அக்னியில எரியது சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி என்ன எனக்கு வந்து இல்ல சொல்லி சொல்றாரு. கரெக்டா? ஆமா உங்க பிள்ளைகளை வந்து அது அக்னியில அது எனக்கு தான் புரியல அந்த வசனம். புரியலையா? ஃப்ரீ படிங்க. ஆமா. தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலியாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வர பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அந்த நரபலி கொடுக்கு ஓகே, அந்த குழந்தைய நரபலி கொடுக்க வந்து தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல வராங்களா? நரபலி சொல்லும்போது இங்க வந்து என்ன பண்றாங்களா, அவங்க தன் குழந்தைகளை ஃபயர் ஃபார் பர்னிங் ஆஃபரிங், பர்ன் ஆஃபரிங். குழந்தைங்களை வந்து குழந்தைங்களை என்ன பண்றாங்கன்னா தகன பலியா வந்து அக்னினால எரிய வச்சு அப்படியே சாவடிக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி என்ன வந்து துடி துடிக்க ஒரு ஆளை வந்து உயிரோட வச்சு, ஒரு குழந்தை வந்து சாவடிக்கல, அத உயிரோடயே அந்த இதுல வச்சு எரிக்கிறாங்க அப்படியே. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பலிகள் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த ஆட்டை வெட்டிட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, செத்து போயிட்ட பிறகு அந்த ரத்தத்தெல்லாம் நீங்க வெளில எடுத்துட்ட பிறகு அப்புறம் நீங்க வந்து பலி கொடுங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆனா அந்த தேவனுக்கோ என்னதுன்னா பலி செலுத்துறது வந்து விருப்பம் கிடையாது. அதனால வந்து நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். இப்போ 10ல நம்ம என்ன படிக்கிறோம்னா, 10ல வந்து விரும்புகிறது இல்லை, sacrifice and offering you did not desire. அதான போட்டிருக்கு, sacrifice and offering you did not desire. ஓகே, ஒரே ஒரு பலி மட்டும் தான் என்னதுன்னா கிறிஸ்துக்காக சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உங்களுக்கு பிரியமானதல்ல என்று. ஆமா, இது வந்து ஆனா பாத்தீங்கன்னா காட் ஆஃபர் பண்ணும்போது அதை வெட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆஃபர் பண்ணுவாங்க. எதுக்காகனா இது ஷேடோ ஆஃப் குட் திங்ஸ் டு கம். யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு பலிக்கு வந்து அடையாளமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுதான் ரிப்ரசென்ட் பண்ண தவிர காட் வந்து இதை விரும்புறது கிடையாது. ஓகே, ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா உயிரோட மனுஷங்களை கொடுக்குறாங்க, தங்கள் பிள்ளைகளை கொடுக்குறாங்க உயிரோடய, அதுவும். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா நரகம் என்ன சொல்லி, நரக கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா வந்து உயிரோடய வந்து மனுஷங்க வந்து எரியுது. அந்த செத்த பிறகுதான் நரகத்துக்கு போவாங்க சொல்றாங்க. அவங்க பாவத்தினால அவங்க நியாய தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு போவாங்க. ஆமா, செத்த பிறகுதான். ஆனா அந்த வலி பெயின் எல்லாமே வந்து இப்ப எப்படி ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி ஃபீல் பண்ணுவோம் சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஆமா சொல்லுவாங்க. ஆமா, அதான் ஆவி அக்கினி அவியாமலும் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அக்னி எரிஞ்சிட்டே இருக்கும். இப்ப எப்படி உங்களுக்கு வந்து ஒரு தீக்காய் உங்களுக்கு உடம்புல பட்டுச்சுன்னா எப்படி எரியும் உங்களுக்கு, அதை விட இன்னும் பயங்கரமா இருக்கும் அக்னி நரகத்துல. ஓகே, திருப்பி ஸ்கின் என்ன ஆகும்னா திருப்பியும் புது ஸ்கின் வரும். ஆனா திருப்பியும் வந்து அக்னியில வேதனைப்படுவீங்க. உங்களால அந்த பெயின் தாங்கவே முடியாது, திருப்பி எரிவீங்க. அதான் வந்து நரகத்தோட கான்செப்டே. ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா உயிரோட, அப்ப உயிரோட இப்ப நம்ம பாடி எரியும் போது நம்மளுக்கு எப்படி வலிக்குமோ அது வந்து தொடர்ச்சியா நடக்குமா, ஃபார் எவர் அண்ட் எவர். ஓகே, அதான சொல்றாங்க நரகம் சொல்லிட்டு. ஓகே, சோ அதுதான் காட் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கான்செப்டே நான் வந்து என் இருதயத்தை கூட தோணுதில்லை சொல்லி சொல்றாரு. நெய்தர் கேம் இன்டு மை மைண்ட். ஓகே, ஐ டி நாட் கமாண்ட். நான் இதை சொல்லவும் இல்லை, நார் ஐ ஸ்பாக் இட். நான் அதை வந்து நான் பேசவும் இல்லை அந்த மாதிரி காரியங்களா. நெய்தர் கேம் இன்டு மை மைண்ட் சொல்லி சொல்றாரு. ஆனா இதை செலுத்துறாங்க சொல்லி பார்க்குறோம், பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இது எப்படி, ஏன்னா மனுஷனே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்குறா சொல்லி பாத்தீங்கன்னா டெத். ஓகே, பயங்கரமான ஒரு ஹிட்லரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மரண தண்டனை தான். இப்போ சதாம் ஹுசேன் சொல்லி சொல்றாங்க, அவனுக்கு என்னதுன்னா தூக்கு தண்டனை கொடுத்து மரண தண்டனை கொடுத்தாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவனுக்கு காட்டிலும் பயங்கர மோசமான ஆளா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே டெத் தான். ஓகே, அப்படி இருக்கும்போது வந்து காட் வந்து அன்புள்ளவர், மகா கிருபையும் மிகுந்த அன்பு உள்ளவர் சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகேவா? அவர் வந்து அது ஒண்ணு இருக்குல்லண்ணா. இப்போ செகண்ட் கம்மிங்ல வந்து இப்போ அவங்களுக்கு 1000 வருஷத்துக்கு அவங்களுக்கு திரும்ப வந்து அவங்களுக்கு போதிக்கப்படும். அப்படி அதுலயும் வந்து அவங்க கத்துக்கல அப்படின்னா வந்து அவங்க அக்னி கடல்ல வந்து தள்ளப்படும் தானே இருக்கு அதுல. ஆமா, அக்னி கடல்ல தள்ளப்படும் சொல்லி இருக்கு கண்டிப்பா. ஆனா அந்த அக்னி கடல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா ஓகே
அது ஏன் நரகம் இல்ல சொல்றது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் டீடைல்டா. ஓகே ஓகே சரி ஓகே. ஓகேவா? அதை நம்ம பார்க்கணும்னா அது தனி டாபிக். அத ஓகே சாமுவேல் இருந்தா இன்னும் அவனும் சேர்ந்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே கிளியர் ஓகே ஆகும். இப்போ வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஒரு ரீகேப் பண்ணிட்டு அவங்க கூட ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே ஓகே. சரிப்பா. ஜெபின் ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்கப்பா. இல்ல மேத்தி நான் டீட்டெயிலாக கண்டினியூ. ஓகே. சரி ஓகே. அப்போ இதோட நம்ம கிளாஸ் முடிக்கலாம் இன்னைக்கு டாபிக். ஓகேவா? இன்னைக்கு வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் பண்ணோம். டீட்டெயில் நம்ம நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம் டாபிக். சரிப்பா, ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். ஜெபின் நீங்க பண்றீங்களா? சரி ஆ வார்த்தை இந்த இறக்கம் நிறைந்த எங்கள் தந்தையும் இந்த வேளையிலும் கூட சகோதரர்களாய் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி உங்களுடைய வார்த்தைகளை திணிக்கும்படி எங்களை கூட்டு சட்டமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதியவும் அதன் அர்த்தங்களை நாங்கள் அதிகமாக உணர்ந்து எங்கள் விசுவாசங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உறுதியையும் பெருமையும் வழங்க வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே என் பரிசுத்தவான்களை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஒருபோதும் மறவாதே. ஒருபோதும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise Lord. ஓகே பை. ஜெபின் ஒரு 2 நிமிஷம் பா. சரிங்க. ஓகே பை. பை பை பை. பார்க்கலாம். சொல்லுங்க மேத்தி. அப்புறம்